வாழ்க்கையில் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, முன்னேறுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, எந்த ஒரு பொருளாதார வசதியும் கிடையாது. எப்படியோன்னு முன்னேறணும். அதாவது மிகப்பெரிய அளவுலலாம் இல்லை, ஏதோ கொஞ்சம் ஒரு லோயர் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்காவது வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை மட்டும்தான், அது குரூப் 4 மட்டும்தான் மிகப்பெரிய இலக்காக இருக்கும். ஏன்னா குரூப் 1 குரூப் 2 எல்லாம் இப்போ ஏழை மாணவர்களெல்லாம் பாஸ் பண்ண நினைக்கிறதே அபூர்வம். ஏதோ குரூப் 4 இருக்குது, அதில் 100 வேலை இருக்குதுன்னா 40 வேலை பெண்களுக்கே கொடுத்துட்றாங்க. மீதி 60 தான் இருக்குது. அந்த 60லேயும் பங்கு தந்துடுறாங்க. இங்கே வாய்ப்பே இல்லாமல் பல இளைஞர்கள் பல விதமாக ஒடுக்கப்பட்டு எந்த ஒரு ஏன்னா இங்கே வட இந்தியர்களோட அளவுக்கு அதிகமான ஆதிக்கம் இருக்குது. அப்புறம் நாங்கள்லாம் நீங்களும் வட இந்தியர்களோட வேலை செய்யலாம்ல அப்படிங்கும்போது, நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, வளைக்க முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டோம். இப்போ நாங்கள் போய் கட்டட வேலைக்கு போக முடியாது. அப்புறம் ஏன் படித்த, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத நிலமையில சரி இதுலையாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு பஸ் ஸ்டாண்டில், பாத்ரூம் கார்ப்பரேஷன் பாத்ரூம் பக்கத்தால், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில், அப்புறம் சந்தையில், இந்த மாதிரி எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க பல இளைஞர்கள். ஆனால் இங்கே நடக்கிற அநியாயத்தை பார்த்திங்கன்னா 40% வேலையை பெண்களுக்கே கொடுத்துட்றாங்க, தப்பு இல்லை. மீதி 60%லையும் பங்கு கொடுத்துட்றாங்க. அதுதான் கொடுமையிலும் கொடுமை. ஏற்கனவே பல ரிசர்வேஷன் கொடுமையில் இருந்தாலும் இதுலேயும் போயிடுது. அப்புறம் ஆண்களுக்கு என்ன தான் வாய்ப்பு இருக்குது? ஒரு பெண்ணுக்கு வருமானம்னா அது செகண்டரி வருமானம் தான். ஒரு ஆணுக்கு வருமானம் தான் அது குடும்பத்துக்கான வருமானம், ப்ரைமரி வருமானம். ஆனால் அந்த வருமானமே இல்லாமல் பல ஆண்கள் இருக்காங்க. அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? இப்போ ஒரு பெண் வச்சுருக்க வீட்டார் அந்த பையன் பரவாயில்ல, நல்ல பையன், வேலை இல்லாமல் சும்மா வீட்டில் உட்காந்து புக் எடுத்து படிச்சுட்டுருக்கிறான், அவனுக்கு அவனை நம்ம பொண்ணு குரூப் 2 ஆஃபீஸராக இருக்கார், கட்டி கொடுத்துடலான்னு சொன்னாங்கன்னா விடுவாங்களா? நடக்காதுல்ல. தயவு செஞ்சு ஆண்கள் இதை எதிர்த்து போராடணும். அப்போ தான் இப்போ விட்டுட்டிங்கன்னா எப்போவுமே நம்ம இதை அச்சீவ் பண்ணவே முடியாது. நமக்குன்னு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். தயவு செஞ்சு போராடுங்க. இந்த வீடியோவை ஒரு பெண் போட்டிருந்தால் லட்சக்கணக்கான பேர் பார்த்துருப்பீங்க. நான் தானே போடுறேன், அதனால் 50 பேருக்கு தான் போகும்.